வணக்கம். கணக்கன்பட்டி பழனிச்சாமி சித்தரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இவர் உபயோகப்படுத்தின பொருட்கள், இவர் காலத்தில் வாழ்ந்த மனிதர், இவருடைய பொன்மொழிகள், இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இவரை பழனிச்சாமி சித்தர்னு சொல்லுவாங்க, மூட்டை சாமின்னு சொல்லுவாங்க. இது ஐயா உபயோகப்படுத்தின டிவிஎஸ் 50. இது ஐயா உபயோகப்படுத்தின காரு. இந்த வேப்ப மரத்து அடியில் உட்காந்து தான் ஐயா ஞானோபதேசம் செய்தார். இவர் ஐயா காலத்தில் அவர் கூட இருந்த ஒரு மனிதர். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அன்னைக்கு இவரை மட்டும்தாங்க என்னால் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் இங்கே தான் அவர் படுத்திருப்பார். அப்புறம் இதெல்லாம் தாங்க அவருடைய பொன்மொழிகள். உப்பு மிளகா காரம் சும்மா கிடைக்குமாடா சாமி, பாடுபட்டாதனடா சாமி கிடைக்கும். அடே, இவன் 14 கிணத்து மேட்டுக்கு சொந்தக்காரன்டோய், இங்கே வந்து விழுந்து நின்றுட்டா என்ன ஏதுன்னு கேட்கணும்லடா சாமி. இப்படி அவர் உதித்த பொன்மொழிகள் ஏராளங்க. அவருடைய ஒவ்வொரு குரலுக்கும் அவ்வளவு அர்த்தம் இருக்குது.